மாண்புமிகு திராவிட நாயகன் கழக தலைவர் அவர்கள் அதே போல இந்த டிஜிட்டல் யுகத்தின் செயல்முறைகளை முழுமையாக உள்வாங்கியதால் இன்று இதுவரை வரலாறில் இல்லாத அளவிற்கு இதுவரை இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே எந்த ஒரு இயக்கமும் செய்யாத ஒரு விடயம் என்றுதான் நான் கருதுகிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், பட் ஐ திங்க் this is the largest such exercise in the world. ஒரு மக்கள் இயக்கம் 68,000 BDS பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்களை வைத்து ஒரு நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இல்லங்களுக்கும் நேரடியாக சென்று அங்கே இருக்கும் மக்களிடையே இது ஒரு சாதாரண உறுப்பினர் சேர்க்கை விடயமாக நீங்கள் எண்ணக்கூடாது. அங்கே இருக்கும் மக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மக்கள் நல திட்டங்களை எல்லாம் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்களா, சரியாக சென்றிருக்கிறதா என்பதை சரிபார்க்கவிருக்கிறார். அப்படி இல்லை என்றால் அதை கொண்டு போய் சேர்க்கும் அந்த வேலையை செய்யவிருக்கிறார். இதுவரை சோசியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் எவ்வளவோ மக்கள் நல திட்டங்களை முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கிறது. எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். ஆனால் அதை சரிபார்க்கும் ஒரு வேலையை, இப்படி ஒரு வேலையை எந்த தலைவரும் இதுவரை செய்ததில்லை. அப்படிப்பட்ட மகத்தான ஒரு தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திகழ்கிறார்.